வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 7/2/2026 விஸ்வாவசு வருடம் தை மாதம் 24ஆம் தேதி சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சூரிய உதயம் 6:35. கரணம் 12 மணி முதல் 1:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:30 வரை. பஞ்சமி பெண்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:03 வரை. ஹஸ்தம் பெண்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 3:03 வரை. அமிர்த யோகம் பின்பு காலை 6:34 வரை. சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:03 வரை. சதயம் பின்பு பூரட்டாதி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் அதிகமாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். குழப்பங்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலையும் உண்டாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நினைத்த காரியம் நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி கௌரவங்கள் கூடும். பரணி சிந்தனைகள் அதிகமாகும். கிருத்திகை குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்துடன் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும். மற்ற ஊழியர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். கிருத்திகை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரோஹிணி தடைகள் விலகும். மிருகசீரிஷம் வருமானம் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுன ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். முன்னேற்றமான நிலை உருவாகும். மாணவர்கள் படிப்பில் சாதகமான நிலை உருவாகும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். கோபத்தை குறைத்து பொறுமையுடன் செயல்படவும். மகிழ்ச்சியான நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, பொருள் வரவுகள் அதிகமாகும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். வீட்டில் உள்ளவர்களின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும். ஆலய வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் சிந்தனைகள் கூடும். பூசம் ஆதரவுகள் அதிகமாகும். ஆயில்யம் தன்னம்பிக்கை மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரஜோதயாத். சிம்மராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பூரம் ஆதரவுகள் கூடும். உத்திரம் நெருக்கம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத்.
கன்னிராசி நேயர்களே, தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். திடீர் அலைச்சல்கள் உண்டாகும். யோசித்து செயல்பட்டால் லாபமான நிலை உருவாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். தொழிலில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். நிதானமாக செயல்பட்டால் லாபம் உண்டாகும். கவலைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். உத்திரம் குழப்பங்கள் தீரும். ஹஸ்தம் யோசித்து செயல்படுவோம். சித்திரை லாபம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஆம் சுக்கிர பகவான் காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். கௌரவங்கள் மேலோங்கும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். ஆதாயங்கள் கிடைக்கும். கவனமாக செயல்பட்டால் முன்னேற்றம் கூடும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். சித்திரை கௌரவங்கள் கூடும். சுவாதி ஆசைகள் பூர்த்தியாகும். விசாகம் திறமைகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி. ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். திகழலில் மாற்றங்கள் உண்டாகும். சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். பணியில் முன்னேற்றம் உண்டாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். மகிழ்ச்சியான நிலை மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். விசாகம் கௌரவங்கள் கூடும். அனுஷம் சந்தோஷங்கள் உண்டாகும். கேட்டை நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணியில் நினைத்த காரியம் நிறைவேறும். நெடுநாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவுகள் கிடைக்கும். புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். எதிர்பாராத அலைச்சல்கள் கூடும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். மற்றவர்களின் மூலம் கௌரவங்கள் கூடும். சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மூலம் தடைகள் விலகும். பூராடம் மாற்றங்கள் உண்டாகும். உத்திராடம் ஆதாயங்கள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களை, வருங்காலம் தொடர்பான சிந்தனைகள் கூடும். உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். பணியில் முன்னேற்றம் கிடைக்கும். கௌரவங்களும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராடம் சிந்தனைகள் கூடும். திருவோணம் வளர்ச்சிகள் அதிகமாகும். அவிட்டம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்களினால் நன்மையான நிலை ஏற்படும். லாபங்கள் கூடும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் அதிகமாகும். உத்தியோகத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தவர்களின் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நன்மைகள் உண்டாகும். சதயம் ஆதரவுகள் கூடும். புரட்டாதி நினைத்தது நிறைவேறும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி. ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். எதிலும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உடன் பிறந்தவர்களின் மூலம் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் உருவாகும். மேல் அதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தன்னம்பிக்கை கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புரட்டாதி முயற்சிகள் கைகூடும். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி தன்னம்பிக்கை அதிகமாகும்.
நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.